அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. இப்ப இந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே 8வது ஊதியக்குழு குறித்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் ஒரு முக்கிய அம்சம் தான் பிட்மெண்ட் காரணி. ஊழியர்களின் புதிய அடிப்படை ஊதியம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய படிகளை தீர்மானிப்பதில் இந்த பிட்மெண்ட் காரணி தான் அடிப்படையாக இருக்கிறது. பிட்மெண்ட் காரணி அதிகமாக இருந்தால் ஊழியரின் அடிப்படை ஊதியம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வீட்டு வாடகை படி ஆகியவை அதிகமாக இருக்கும். இந்த பிட்மெண்ட் காரணி என்பது தற்போதைய அடிப்படை ஊதியத்தை பெருக்கி புதிய அடிப்படை ஊதியத்தை கண்டறிய பயன்படும் ஒரு பெருக்கல் காரணியாகும். உதாரணமாக ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை ஊதியம் ரூபாய் 20,000 ஆகும். பிட்மெண்ட் காரணி 2.5 ஆகவும் இருந்தால் புதிய அடிப்படை ஊதியம் 50,000 ரூபாயாக இருக்கும். இந்த புதிய அடிப்படை ஊதியமே அகவலைப்படி, வீட்டு வாடகைப்படி மற்றும் பிற படிகளை கணக்கிடுவதற்கான அடிப்படையாக அமைகிறது. பிட்மெண்ட் காரணி 3ஆக இருந்தால் ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் வீட்டு வாடகை படியில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும். ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை பொறுத்தவரை நிலை 1 முதல் நிலை 13 வரையிலான ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு அவர்களின் தற்போதைய ஊதிய விகிதத்தை பொறுத்து மாறுபடும் என்றாலும் அனைத்து நிலைகளிலும் பிட்மெண்ட் காரணி நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகரிக்கப்பட்ட பிட்மெண்ட் காரியின் பல அடிப்படை ஊதியத்துடன் மட்டும் நின்று விடாது. வீட்டு வாடகை படியும் புதிய அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். அதாவது தற்போது 27%, 18% அல்லது 9% என்ற விகிதத்தில் வீட்டு வாடகை படி பெறும் ஊழியர்களுக்கும் புதிய அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் இந்த படியில் உயர்வு கிடைக்கும். ஊழியர் சங்கங்கள் அதிக பிட்மெண்ட் காரணி வேண்டுமென்று கேட்பதற்கு இதுவே காரணமாகும். பிட்மெண்ட் காரணி 2.5 முதல் 3க்கு இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்து வருகின்றன. ஆனால் இது குறித்த இறுதி முடிவு ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மற்றும் அரசின் ஒப்புதலுக்கு பிறகு எடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.